ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை போட்டு புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். நைட்டே நான் கடலை ஊற போட்டுட்டேன். அது குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறியும் சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு காய் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வேணும்னா குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கனால சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலைக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் கடலையும் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இல்லை தேங்காய் பால் சேர்க்காட்டினாலுமே இது டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரே காய்கறியாக போட்டு நீங்கள் வைக்காமல் இந்த மாதிரி கடலையும் போட்டு வைங்க, டேஸ்ட்டாக இருக்கும்.